Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் மெயில் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல மெயில் எப்படி வந்திருக்கு, எது போல வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்றதுக்கான ஆப்ஷன் ஓபன் ஆகிருக்குன்னு வீடியோ போட்டு சொல்லிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது 7.5 ரிசர்வேஷனுக்கு தான். 7.5 ரிசர்வேஷனுக்காக மெயில் எதுவுமே வரல. ஜெனரல் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் மெயில் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுல யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கலையோ ஜெனரல் கோட்டாவோட அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 7.5 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜெனரல் கோட்டா கவுன்சிலிங்க்கு வந்து மெயில் வந்து அனுப்பிட்டாங்க. யாரெல்லாம் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்களோ உங்களுக்குமே மெயில் வந்திருக்கும், கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் உங்களுக்கு ஒரு மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணட்டும், எனக்கு 7.5 ரிசர்வேஷனில் மெயில் வருமா வராதா, நான் வெயிட் பண்ணலாமா இல்லை இந்த ஜெனரல் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு ஏதாவது அஃபிலியேட்டட் காலேஜ் அலாட் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இது போல் நிறைய பேர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ யாராச்சும் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, 185க்கு மேலே கட் ஆஃப் வந்து வச்சுருக்கீங்க, உங்களுக்குமே இது போல் ஜென்ரல் மெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஹையாக இருக்கவங்களுக்கு அனுப்பியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 175 எடுத்திருக்கேன், 170 எடுத்திருக்கேன், எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு, அப்போ நான் 7.5 எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். நல்ல ஹை கட் ஆஃப் எடுத்த உங்களுக்குமே ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மெயில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 180+ இருக்கீங்க, நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோட்டா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். 180 பிலோ இருக்கவங்க, 150 அண்ட் அபோவ் இருக்கவங்க நீங்கள் ஜென்ரலில் தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் வந்து எடுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் தான். நான் 7.5 ரிசர்வேஷனுக்காக வெயிட் பண்ணுறனாலும் வெயிட் பண்ணலாம், இல்லை நான் ஜென்ரல்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கான ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு ஜென்ரல் கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லாகின்குள்ளே கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உள்ளே வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணணும், அதில் சீட் எடுத்தீங்க காலேஜ் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே போகிறீங்க, அதில் உங்களுக்கு சீட் கிடைக்குதுன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். பட் ஜென்ரலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து ஃப்ரீயாக இருக்காது, எல்லாத்துக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பாக செப்பரேட்டாக மெயில் வந்து அனுப்புவாங்க. கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா 15th வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனுக்கு மெயிலுமே அனுப்பிடுவாங்க. கவுன்சிலிங்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 6 days வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே 7.5 ரிசர்வேஷனுக்கான மெயிலுமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெயிலுமே வரனா 15th கூட நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சஜஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருந்தீங்க, ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா வேணாமான்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு 14th வரையும் 7.5 எந்த மெயிலும் வரல அப்படின்னா நீங்கள் 15th கூட ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு இதை தவிர டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.